மதுரை மாவட்ட நலவாழ்வு சங்கம் பல்வேறு காலி பணியிடங்களை நிரப்புவதற்கான வேலைவாய்ப்பு அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க. இந்த பணியிடங்கள் எங்கெங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரசு ராசாசி மருத்துவமனை கல்லூரியில் இருக்கக்கூடிய மரபணு ஆய்வகத்தில் தான் வந்து வேக்கன்சிஸ் இருக்குது. என்னென்ன பணியிடங்கள் யாரெல்லாம் எலிஜிபிள் அப்படின்றத பார்க்குறதுக்கு முன்னாடி அப்ளை பண்ணுறதற்கான கடைசி நாள் 22/8/2025 மாலை 5 மணிக்குள்ளே அப்ளை பண்ணக்கூடிய கேண்டிடேட் அப்ளை பண்ணிடணும். அப்ளிகேஷன் அங்கே ரீச் ஆகிடணும். சரிங்களா? என்னென்ன போஸ்ட் யாரெல்லாம் எலிஜிபிள் அப்படின்றத ஒன் பை ஒன் பார்க்கலாம். சீனியர் லேப் டெக்னீஷியனை பொறுத்த வரைக்கும் ஒரு வேக்கன்சி இருக்குது. 40 வயதுக்குள்ளே இருக்கக்கூடிய கேண்டிடேட் எலிஜிபிள். 25,000 ரூபாய் சேலரி. போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோ இன் ஜெனட்டிக் டயக்னோசிஸ் டெக்னாலஜி, கயோ ஜெனட்டிக்ஸ், டிகிரி இன் பயோடெக்னாலஜி, ஹியூமன் ஜெனட்டிக்ஸ், மாலிகுலர் பயாலஜி, மெடிக்கல் லேபரட்டரி டெக்னீஷியன் கோர்ஸ் முடித்த கேண்டிடேட் 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஜெனட்டிக் டயக்னோசிஸ் ரிசர்ச்சில் இருக்கக்கூடிய கேண்டிடேட் அப்ளை பண்ணலாம். லேப் கம் ஸ்டோர் அசிஸ்டண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு வேக்கன்சி இருக்குது. 40 வயதுக்குள்ளே இருக்கக்கூடிய கேண்டிடேட் அப்ளை பண்ணலாம். 12,000 ரூபாய் சேலரி. டிஎம்எல்டி முடித்த கேண்டிடேட் எலிஜிபிள். 1 இயர் வந்து எம்எல்டியில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கக்கூடிய கேண்டிடேட்டாக இருக்கணும். சரிங்களா? அடுத்தது மண்டல தரக்கட்டுப்பாடு ஆலோசகர் ஒரு வேக்கன்சி இருக்குது. 40 வயதுக்குள்ளே இருக்கக்கூடிய கேண்டிடேட் எலிஜிபிள். 40,000 ரூபாய் சேலரி. எம்பிபிஎஸ், டென்டல், ஆயுஷ், மாஸ்டர் இன் சோஷியல் சயின்ஸ், சோஷியல் ஒர்க்கர், எம்பிஹெச்டபிள்யூ, நர்சிங் கிராஜுவேட் இவங்களாம் அப்ளை பண்ணலாம். அவங்க இந்த கோர்ஸ் முடிச்சுட்டு மாஸ்டர் இன் ஹாஸ்பிட்டல் அட்மினிஸ்ட்ரேஷன் இல்லைனா ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட்டில் 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கக்கூடிய கேண்டிடேட் எலிஜிபிள். சரிங்களா? ஐடி கோஆர்டினேட்டரை பொறுத்த வரைக்கும் ஒரு வேக்கன்சி இருக்குது. 35 வயதுக்குள்ளே இருக்கக்கூடிய கேண்டிடேட் எலிஜிபிள். 16,500 ரூபாய் சேலரி. எம்சிஏ, பிஇ, பிடெக் முடித்த கேண்டிடேட் 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கக்கூடிய கேண்டிடேட் அப்ளை பண்ணலாம். இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து தற்காலிகமானது. ஒப்பந்த அடிப்படையில் இருக்கக்கூடிய பணியிடங்கள். ஜாயின் பண்ணும்பொழுது அண்டர்டேக்கிங் கொடுத்துட்டு தான் ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும். நேர்லையோ அல்லது அஞ்சல் மூலியமாகவும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் என்க்ளோஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, அப்ளிகேஷனை பொறுத்த வரைக்கும் madurai.nic.in வந்து அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணிக்கணும். பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு ஃபில் பண்ணிவிட்டு நீங்கள் இதற்கூட பர்த் சர்டிஃபிகேட், ஓகேங்களா, டேட் ஆஃப் பர்த்துக்கான ப்ரூஃபு, பர்த் சர்டிஃபிகேட் இல்லை 10th 12th மார்க் ஷீட்டு, 10th 12th மார்க் ஷீட், டிகிரி, டிசி, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், ரெசிடென்சிக்கு வந்து ஆதார் கார்டு ஜெராக்ஸு, ஏதாவது ப்ரையாரிட்டி கேட்குறீங்க, முன்னுரிமை கேட்குறீங்க அப்படின்னா தான் அதற்கான ப்ரூஃபு. இது எல்லாத்தையும் நீங்கள் வந்து ஜெராக்ஸ் எடுத்து அந்த ஜெராக்ஸில் கீழே செல்ஃப் அட்டஸ்ட்டு நீங்களே சைன் பண்ணி அப்ளிகேஷன் கோட்டை வச்சு இணைச்சி அனுப்பணும். சரிங்களா? நேர்லையோ இல்லை தபால் மூலியமாக அனுப்புறதுக்கான அட்ரஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மாவட்ட சுகாதார அலுவலர், மாவட்ட நலவாழ்வு சங்கம், மாவட்ட சுகாதார அலுவலகம், விஸ்வநாதபுரம், மதுரை 625014 அப்படின்ற இந்த அட்ரஸ்க்கு அனுப்பணும். இதை வந்து அப்ளிகேஷன். இதை பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. ரைட் சைடில் உங்கள் ஃபோட்டோ ஒட்டிக்கோங்க. மேலே என்ன போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்றத கிளியராக மென்ஷன் பண்ணணும். கீழே வந்து உங்களுடைய பெயர், அதாவது விண்ணப்பதாரருடைய பெயர், தந்தை அல்லது கணவருடைய பெயர், பிறந்த தேதி மற்றும் வயது, உங்களுடைய கல்வி தகுதி என்ன, ஆதார் கார்டு அதனுடைய ஜெராக்ஸு வந்து என்க்ளோஸ் பண்ணணும். ஆதார் கார்டு நம்பர் மென்ஷன் பண்ணணும். உங்களோட மொபைல் நம்பர், மெயில் ஐடி, உங்களுடைய மதம் என்ன, சாதி என்ன, வகுப்பு என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மென்ஷன் பண்ணணும். கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டையும் என்க்ளோஸ் பண்ணணும். ப்ரீவியஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா இருந்தால் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் டீட்டெயில்ஸ் அதற்கான ப்ரூஃபும் வைக்கணும். எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டு, நிரந்தர முகவரி, தற்காலிக முகவரி எல்லாமே நீங்கள் வந்து டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ணிக்கோங்க, சைன் பண்ணிக்கோங்க, டேட்டு பிளேஸை மென்ஷன் பண்ணிக்கோங்க. இன்ட்ரெஸ்டட் கேண்டிடேட் அப்ளை பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லையோ ரிலேட்டிவ்ஸ்லையோ யாராவது வந்து எலிஜிபிள் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நன்றி.